இந்த மைக்ரோவேவில் பாருங்க, டிஸ்பிளேல எதுவுமே காட்ட மாட்டேங்குது, எந்த கீஸுமே சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோவேவுக்கு வர எல்லா ஸ்க்ரூஸையும் ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கழட்டிக்கங்க. எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷீல்டை அப்படியே பொறுமையாக மேலே புஷ் பண்ணி பேக்கில் புஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஷீல்டு தனியாக கழண்டி வந்துடும். இதை எடுத்து ஒரு பத்திரமான இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மிஷினை அப்படியே இந்த சைடு டேர்ன் பண்ணிங்கன்னா மேலே ஃபியூஸ் இருக்கும். இதுதாங்க ஃபியூஸு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபியூஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம். மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரை செக் பண்ணுறோம், கரெக்டாக தான் இருக்குது, நம்மளுக்கு சவுண்டு வருது. இப்போ நம்ம அடுத்தது ஃபியூஸை செக் பண்ணலாம். செக் பண்ணால் கண்டினியூட்டி வரலை, நம்மளுக்கு அந்த சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வரலை. ஸோ ஃபியூஸ் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மிஷினில் இருந்து ஃபியூஸை தனியாக எடுத்துடலாம். இதுதாங்க ஃபியூஸு, தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிஷினில் இருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு கண்டினியூட்டி வரலை. ஸோ இந்த ஃபியூஸ் தான் போயிடுச்சு. ஸோ நீங்கள் புது ஃபியூஸ் வாங்கிக்கோங்க. இந்த ஃபியூஸ் வந்து 250 வோல்டேஜு 12 ஆம்பு. ஸோ இப்போ நம்ம இந்த புது ஃபியூஸை வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம புது ஃபியூஸு வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம இதை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். இதில் நம்மளுக்கு கரெக்டாக கண்டினியூட்டி வருது பாருங்கள், கரெக்டாக இருக்குது இந்த ஃபியூஸு. இப்போ நம்ம திரும்பியும் ஒரு வாட்டி பழைய ஃபியூஸை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு கண்டினியூட்டி வரலை. ஸோ இப்போ நம்ம பழைய ஃபியூஸை வச்சுட்டு புது ஃபியூஸை மாட்டிடலாம். கரெக்டாக மிஷினில் வச்சு லாக் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம புது ஃபியூஸை மாட்டியாச்சு. மல்டிமீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். சில டைமில் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கெப்பாசிட்டர் போகிறதுனால கூட இந்த ஃபியூஸ் போகும். அப்படி இல்லைன்னா உங்களோட மைக்ரோவேவில் வேறு ஏதாச்சும் ஸ்பேர் பார்ட் போனால் கூட இந்த ஃபியூஸ் போகும். இதுதாங்க கெப்பாசிட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபியூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ மிஷினை போட்டு பார்க்கலாம். ஃப்ளக் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளக் பண்ணுறோம். ஃப்ளக் பண்ணி ஆன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது நம்பரு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு தட்டி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு மிஷின் ஓடுது பாருங்கள், கரெக்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஷீல்டை மாட்டிடலாம். ஷீல்டு அதே மாதிரி வச்சுட்டு பொறுமையாக ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், லாக் ஆகிடும். ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக லாக் பண்ணியாச்சு. நம்ம கழட்டினா அந்த எல்லா ஸ்க்ரூஸையும் இப்போ மாட்டிக்கலாம். மொத்தம் 6 ஸ்க்ரூ, நம்ம 6 ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கப்பில் தண்ணி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே தண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறோம். மிஷின் பக்காவாக ஓடுது. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கானை ஆலில் வச்சுங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.